ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே வரப்போதில்ல. ஸோ அதனால் ஒரு 3 ஹேண்ட்மேட் கிஃப்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நான் எல்லாமே பர்த்டேக்கு பண்ணேன். பட் இது வேலண்டைன்ஸ் டே கூட ரொம்ப நல்ல ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன். ஹேண்ட்மேடாக கிஃப்ட் கொடுக்குறப்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க என்ன பண்ண அப்படின்றத பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ஹேண்ட்மேட் பேப்பர் பண்ணலாம். ஒரு டிஐவே மாதிரி ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட்மேட் பேப்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் எனி பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஏதாவது பேப்பரில் நீங்கள் கணக்கு போட்ட பேப்பர் ஆர் கிட்ஸ் வந்து வரைவாங்கல்ல அந்த மாதிரி பேப்பரை வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி வாட்டரில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இந்த பேஸ்ட்டோட கலர் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்துட்டு ஏதாவது கலர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் இது வந்து ஹஸ்பண்ட்க்கு கொடுக்குறதுனால ஒரு பிங்க் கலர் ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி டோனில் இருக்கட்டும் சொல்லிட்டு நான் அக்ரிலிக் கலர் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ வந்து அந்த பேப்பர் வந்து அந்த கலரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பல்ப்லாம் இருக்குல்ல அது நல்லா வந்து அந்த கலரை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ வந்துட்டு ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. நான் பிளாஸ்டிக் ஜல்லடை இருக்கும்ல அதுதான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்ம சலிக்கிறப்போ அந்த பல்ப் வந்து மேலே தங்கிடும், அந்த தண்ணிலாம் வந்து கீழே இறங்கிடும். அதுக்காக ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக சலிச்சு எடுத்தேன். ஸோ அந்த பல்ப்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து மேலே தங்கிடுச்சு, வாட்டர்லாம் கீழே விழுந்துருச்சு. இதுக்கு வந்து அழகுக்காக ஒரு 2 பூ வந்து எடுத்திருந்தேன். சும்மா தெருவில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு 2 பூ ஒரு எல்லோ கலரில் இருந்தால் கொஞ்சம் பாப் ஆகி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து ஒரு நல்ல கிளாத் வச்சு லைட்டாக அமுக்கி விட்டீங்க அப்படின்னா எக்ஸஸான வாட்டர்லாம் வந்துட்டு ட்ரெயின் ஆகிடும். அமுக்கி விடுறப்ப ரொம்ப பார்த்து வந்து பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப அமுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே கிழிஞ்சிடும். ஸோ லைட்டாக ஜென்டிலாக வந்து இது மாதிரி டச் பண்ணி அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வெயிலில் வந்து காய விட்டுருங்க. நான் ஒரு டெக்ஸ்டருக்காக இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிஃப்டிங்க்கு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 70% ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஃபேனில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நைட்டுன்றதுனால நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்கிட்ட இந்த ஃபேரி லைட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேப்பிள் போட்டு அந்த பார்டர் மாதிரி கொடுத்துருந்தேன். இப்படி தான் ஃபைனல் அவுட்புட் இருந்தது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பர்த்டேக்கு மட்டும் கிடையாது, வேலண்டைன்ஸ் டே ஆனிவர்சரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு. மினி கிட்கேட் புக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 6 கிட்கேட் எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 rupees தான் எடுத்திருக்கேன். ஸோ சின்னதாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன், செலோபின் டேப், சிசர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கிஃப்ட் ரேப் பண்ணுவோம்ல அது, அண்ட் ஒரு பவு கட்டுறதுக்காக ஒரு ரிப்பன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிட்கேட் இருக்குல்ல அது இது மாதிரி திருப்பிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக ஆர் நீங்கள் க்ளூகன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சும்மா ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மினி பொக்கே அப்படின்றதுனால இன்கேஸ் நீங்கள் பெரிய பொக்கேலாம் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளூகன் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி எல்லா கிட்கேட்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கிட்கேட் அந்த ஸ்டிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து சேர்த்து கட்ட போகிறோம். அதுக்கு கீழே 2, அதுக்கு கீழே 1 இந்த மாதிரி. நான் மினி பொக்கே அப்படின்றதுனால இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும்னு நினச்சேன். இன்கேஸ் நீங்கள் பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா மேலே லேயர் வந்து இருக்கிறதுலே ஹை லைக் 5, 6 அந்த மாதிரி 5, 6, 5, 4, 3 அப்படி கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக ஃப்ளாட்டாக கிடைக்கும். எனக்கு வந்து மினி பொக்கேவே போதும்னு தோணுச்சு, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது நவுற மாதிரி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அழகாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் எல்லார் வீட்லையும் க்ளூகன் இருக்காதுல்ல, அதனால தான் வந்து நான் டேப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த கீழே அந்த பொக்கே ரேப் பண்ணுவோம்ல அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸில் தான் ஆக்சுவலி பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் அது இருக்காதுன்றதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ரேப் இருக்குல்ல அது வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால கீழே கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரிப்பன் மாதிரி எடுத்து அதையும் வந்து ஒரு பவு மாதிரி டைப் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பொக்கே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். லைக் ஆனிவர்சரிக்கு, பர்த்டேக்கு ஆர் வேலண்டைன்ஸ் டேக்கு எதுக்கு வேணால். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாக்லேட் பொக்கேவோடையே நீங்கள் ரோஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி இது ஸ்பாட்டிஃபை கார்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க.
இந்த ஸ்பாட்டிஃபை கார்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனுமே கூட. எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால தான் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் ஒரு கார்டுமே வந்து 3D எஃபெக்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த சைடு விட்டு அந்த சைடு வந்து இழுக்கணும். ஸோ அது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். லைக் இந்த ஒரு சைடில் ஹோல் போட்டுட்டு இன்னொரு சைடில் வந்து இழுத்திங்க அப்படின்னா இந்த ஒரு மாதிரி லைன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் நம்ம வந்து அழகாக வந்து பண்ணிகிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் எஃபெக்டில் வந்து சூப்பராக இருக்கும். லைக் நார்மலாக ஒரு கலர் பண்ணுறதோட இது ஒரு லைக் ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி கொடுக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் கோக்கணும். அது கிட்ட கட்டுறதுக்காக தான் வேறு ஒரு பேப்பரில் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஹார்ட் அவுட்லைன் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து அழகாக இது மாதிரி கோத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு 3D பேட்டர்ன் மாதிரி கிடைக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்காது. இது வந்து நான் ஒரு யான் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பண்ணியிருந்தேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் அதுலேயுமே கிடைக்கும். நார்மல் நம்ம ஊசி கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும்ல, அதில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு வந்துருச்சு. வீட்டில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் என்ன சாங் வந்துட்டு அந்த ஸ்பாட்டிஃபை கோடு எடுத்தனோ அதோட சாங் நேம் வந்து எழுதிக்கிட்டேன். ஸோ என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வாங்க நம்ம ஸ்பாட்டிஃபை கோடு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப் இருக்குல்ல, அதுக்கு வந்து போயிடுங்க. போனதுக்கப்புறம் வந்து சர்ச் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த சாங் வந்து கோட் வேணுமோ அந்த சாங் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த சாங் தான் எடுக்க போகிறேன். ஸோ இதில் மேலே 3 பட்டன்ஸ் தெரியுதுல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஸ்பாட்டிஃபை கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு வந்துடும். இதை வந்து சேவ் டு யுவர் ஃபோன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸில் வந்து சேவ் ஆகிடும். இதை நீங்கள் நேராக போயிட்டு எய்தர் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட எடுத்துக்கலாம், ஆர் கலர் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கலர் எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க கார்டில் வந்து ஒட்டிடணும். ஸ்பாட்டிஃபை கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட்டிஃபை போயிடுங்க. சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு போய்ட்டு அந்த கேமரா பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கார்டை வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்மளோட ஸ்பாட்டிஃபை கார்டு வந்து ஒர்க் ஆகும். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tanisha and thank you so much for watching. ஸோ என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா do like, share and subscribe and thank you so much. Bye.